வணக்கம் உறவுகளே. இது நங்குரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். தாவேகா இன்னைக்கு வரிசையாக பேசும் பொருள் தாவேகா தான். ஏன்னா அவ்வளவு கொடுமைகள் நடக்குது, அவ்வளவு சித்திரவதைகள் நடக்குது, அவ்வளவு செக்ஸ் அப்யூஸு, அவ்வளவு கொலைகள் நடக்குது. அது மாதிரி நடக்குது, நிறைய நடக்குது. முதல்ல அங்கொன்று இங்கொன்றுமா இருந்துச்சு, இப்போ வந்து ஃபுல்லாக நடக்குது. அதுவும் பத்திரிகைகளை மீறி வெளியே வருது. இப்போல்லாம் முதலெல்லாம் அந்த விஜயை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேச மாட்டாங்க, நிறைய பத்திரிகைகள் பேசாது. எல்லாம் அவருக்கு வந்து ஜிங்சாங் ஜால்ரா அடிக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் தாண்டி பயங்கரமாக எல்லாமே பொது வெளியில் வருது. விஜயோட பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நாட்டில் ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மெச்சிக்கிறாங்க. அது ஒரு பக்கத்துக்குன்னு வச்சுக்கோங்க. கட்சிக்காரர்களால் செக்ஸ் கொடுமை நடந்தால் உடனே அரசு வேலைக்கு பரிந்துரைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த தாவேகா கட்சியினுடைய அரசியல் புரிதல், அவர்களுடைய கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு. அதாவது கூட்டிகிட்டு போய் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பொண்ணு 2 பொண்ணுன்னு சொல்கிறாங்க, தெரியலை. 2 பொண்ணோ 1 பொண்ணு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல ஏதோ கொஞ்சம் ஒரு கசமுசா நடந்துருது. நடந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது அந்த பொண்ணை கட்சியிலேருந்து தூக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, சம்மந்தப்பட்ட அந்த மேலிடத்துக்காரங்க யார் பேரெல்லாம் தெரியும், அதையே நம்ம சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க, உங்களுக்கு வந்து என்னப்பா அப்படி நடந்து போயிடுச்சு, எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, அதாக இருக்குது, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லும்போது இவங்க இருந்துக்கிட்டு என்ன, அக்கா அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லி அப்படியே முதல்வர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து அரசு வேலைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறனாக்கா அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது செக்ஸ் அப்யூஸ் செய்யப்பட்டால், தாவேகா கட்சியினரால் செக்ஸ் அப்யூஸ் செய்யப்பட்டால் அவங்களுக்கு வந்து யார் அந்த கொடூரத்துக்கு ஆளானார்களோ அவர்களுக்கு அரசு வேலைக்கு பரிந்துரைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ எனக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுதுன்னா, இப்போ இவர் வந்து மக்கள் செல்வாக்கில் ஆட்சிக்கு வந்தார். எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் மக்கள் செல்வாக்கில் ஆட்சிக்கு வந்தார். மக்கள் செல்வாக்கில் ஆட்சிக்கு வந்தவர், இவருக்கு பின்னாடி ஜனக்கூட்டம் இருக்குது, பெரிய ஜனக்கூட்டம் இருக்குது. அது நமக்கு நல்லாவே தெரியுது. அது தவறாக இருக்காங்களா சரியாக இருக்காங்களாங்கிறது வேறு விஷயம். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. சரியாக இருக்கான்னு சொன்னாலும் நம்மளை திட்டு வாங்கி கழுவி ஊற்றுவாங்க. தவறான புரிதலோடு இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. இது நமக்கு தேவையில்லாதது. அது வந்து காலம் பதில் சொல்லும் பின்னாடி. நம்ம ஏன் போய் ஒருத்தங்களை போய் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள அந்த பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இந்த பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு நமக்கு அசிங்கப்படுறதை விட காலம் வந்து ஒரு காலத்தில் வந்து பதில் சொல்லும். அந்த 5 வருஷத்துக்குள்ளே தான் சொல்கிறேன், ஒரு காலம் அங்கே போகாது. அப்போ நம்ம ஏன் வந்து அவங்கள போய் திட்டுவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அதாவது இப்போ நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், எம்எல்ஏக்கள் யார், இவர் பேர் என்ன, சத்யராஜா, சத்யபாமாவா, ருக்மணியா, தனலட்சுமியா, அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் விஜய் அப்படிங்கிற ஒற்றை முகத்திற்காகண்டி போடப்பட்ட ஓட்டு ஒன்று. 2வது 2 திராவிட கட்சிகளின் மேல் இருந்த ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, மாறி மாறி இவங்களே வராங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு, ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்படி தான் அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போது உங்களுக்கு பின்னாடி திரளான மக்கள் சக்தி இருக்குது. அந்த மக்கள் சக்தியை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் யார் தெய்வம் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை, யார் தெய்வம் நீங்கள் வந்து யார் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை, யாருக்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய சுயமாக உங்களுடைய சொந்தமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். அந்த காலகட்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க வச்சுக்கோங்க. ஏதாவது நம்மளா ஒரு ஒரு அதாவது ஒரு தன்னெழுச்சியாக சிந்தித்து ஒரு வேலையை செஞ்சுருந்தா, ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலையை செஞ்சுருந்தா நம்ம வந்து சொந்தமாக ஒரு முடிவு எடுக்கலாம். நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே வாடகை மூளைகள் தான் வச்சுருக்கிறோம், அடுத்தவர்களை தான் நம்பியிருக்கிறோம். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம செய்யணுங்கிற ஒரு இது இருக்குது. இது காமன் சென்ஸு, பேசிக்கலாக காமன் சென்ஸு அப்படிங்கிறது ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போக்குவரத்தெல்லாம் தெரியணும். எதுவுமே தெரியாது. அப்போ அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறான் அப்படின்னா செக்ஸ் அப்யூஸ் நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனால், அந்த சம்மந்தப்பட்டவங்க, அந்த மேலே இருக்கிறவங்க, மேலே எடுத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பெருசு பண்ணிகிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு அவர்கிட்ட சொல்லி ஒரு அரசு வேலை வாங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவோம்
அப்படிங்கிற மாரி சொன்னா, அந்த பெண்கள என்ன என்ன எந்த மாரியான ஒரு கண்ணோட்டத்தில, ஒரு மனநிலையில வச்சிருக்கீங்க? இப்ப விஜய் என்ன செஞ்சிருக்கணும் அப்புட்ன்னா, நேரா ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். அப்படி சொன்னான்ல, எவன் சொன்னானோ, அவன்கிட்ட ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். அவன இல்லன்னா அவன கூப்ட்டுருக்கணும். ஸ்பாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா தான், நீங்க ஸ்பாட்ல அந்த அவனுக்கு ஃபைன் பண்ண போறீங்க. அவனுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்க போறீங்க அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும். நீங்க ஸ்பாட்டுக்கு போய் இறங்கி, அவன கூப்பிட்டு இருக்க சொல்லி, அவன கூப்பிட்டு வர சொல்லி, "என்னப்பா என்ன என்ன இது மாரிலாம் பண்ற? போற, வர. இப்போ நீங்கலாம் ஓட்டு போட்டதுனால தான் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். நீங்க அந்த போன ஆட்சியில இந்த மாரிலாம் கொடுமைகள் நடக்குது. அதிபயங்கரமான சித்திரவதைகள் நடக்குது. அத நம்ம மேடை போட்டு பேசணும். நம்ம புள்ளைங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். நம்ம புள்ளைங்களுக்கு தெளிவடைய வச்சோம். நம்ம புள்ளைங்கள நமக்கு ஓட்டு போட வச்சோம். அவர்கள் ஓட்டு போட்டதுனால தான் நான் இன்னைக்கு சிஎம்மா உட்காந்துருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த மாரி ஒரு தவற போய் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பெண்ண கொண்டு போய் செக்ஸ் அபியூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நான் ஆட்சியில இருக்கிறதுக்கு எனக்கு எப்படி நல்ல பேர் வரும்? இப்ப நீங்கலாம் வந்து இந்த மாரி எல்லாம் பண்ணீங்கனாக்கா, நான் பார்க்குறவன் நம்மள தானே கழுவி கழுவி ஊத்துவான். முக்கியமா என்னைய தானே கழுவி கழுவி ஊத்துவாய்ங்க. நீ நீ செஞ்சுட்டு நீ போயிருவ. ஏன்னா, உன் மூஞ்சி யாருக்குமே தெரியாது. உன்னைய பத்தி யாருக்குமே தெரியாது. மணிகண்டன் பத்தி யாருக்குமே தெரியாது. ரத்தினசாமிய பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாரும் என்னைய தானே கேள்வி கேட்பாங்க. விஜய் அமைச்சரா இருக்கிறவரு, விஜயோட அமைச்சரவையில எம்எல்ஏவா, விஜயோட கட்சியில எம்எல்ஏவா இருக்கிறவரு, இப்படி தானே பேசுவாங்க. அது இப்ப கெட்ட பேர் யாருக்கு? எனக்கும் நான் உருவாக்கிய இந்த தமிழக வெற்றி கழகங்கிற கட்சிக்கு தானே கெட்ட பேரு. அப்படின்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுங்க. இங்க பார், சட்டம் ஒழுங்குக்கு சொந்த கட்சிக்காரனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. சட்டம் ஒழுங்குக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் யாரு நம்ம கட்சிக்காரங்கள் செய்திருந்தாலும், கடுமையான தண்டனை எடுக்கப்படும். குண்டர் சட்டம் வாங்கி ஒவ்வொருத்தர் மேலயும் சொல்லுங்க. இல்லன்னா அந்த இடத்துல ஸ்பாட்ல ஏதாவது ஒரு ஒரு லேசா ஒரு காயம் வர மாரி, ஏதாவது ஒரு கை, கால் வலிக்கு விழுவுற மாரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணீங்கன்னா, அப்போ கொஞ்சம் திருந்துவாய்ங்க. எங்கடா வலிக்கட்டும்? போலீஸால மட்டும் தான் வலிக்கிட்டு விழுவணுமா? கிரவுண்ட்ல போற இடத்துல, வர இடத்துல வலிக்கிட்டு விழுவக்கூடாதுன்னா விழுவலாம். தனிமையான இடமா பார்த்து வலிக்கிட்டு விழுவ வைக்கலாம். அந்த மாரிலாம் செய்யலாம். அந்த மாரிலாம் செஞ்சா தானே உங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்ப பாருங்க, இப்ப எலெக்ஷன் முடியிற வரைக்கும் அவங்க பாட்டு செவனேன்னு இருந்தாங்க. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு நீங்க ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க கட்சிக்காரங்க என்னான அட்ராசிட்டிலாம் நடக்குறாங்க, என்னென்ன பண்றாங்க. எவ்வளவு ஒரு வன்மமான எண்ணங்கள கொண்டு வச்சுக்கிட்டு இந்த மாரிலாம் பண்றாங்க, அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க? ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர்? ஒரு 100 பேர் பண்ணியிருப்பாங்க. அத்தனை பேத்தையும் கூப்பிடுங்க சென்னைக்கு. இல்ல அத்தனை பேரும் இங்க வாங்கடா, திருச்சிக்கு வாங்கடா, சென்டருக்கு வாங்கடா, எல்லாம் வா பேசிக்கலாம் அப்படின்னு. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆர்டர் போட்டு, இவன் இவன் மாரிலாம் இந்த மாரிலாம் பேசியிருக்கான்ல, இந்த மாரிலாம் செஞ்சிருக்கான்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் புரிகிறவன், குற்றங்கள் புரிஞ்சுகிட்டு இருக்கிறவன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எடுத்து குடுத்து வர சொல்லி, நீங்க வந்து என்னோடைய வந்து உயிருக்கு உயிர். நீங்க ஓட்டு போட்டதுனால தான் நான் சிஎம்மா இருக்கிறேன். அது வேற விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, எதுக்காக சிஎம் வேலைக்கு வந்தனோ, அந்த வேலைய நான் பார்க்கணும்ல. அத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பொண்ண கொண்டு போய் கற்பழிக்கிறது, அந்த மாரி பண்றது, இல்லீகலான காரியங்கள், சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் பண்றது, இந்த மாரி இருந்தா நமக்கு கெட்ட பேர் தானே வரும். நான் எப்படி ஆட்சி பண்ண முடியும்? நான் இல்ல வேற யாரா இருந்தாலும் எப்படி ஆட்சி பண்ண முடியும்? அப்படிங்கிற கேள்விய நீங்க கேட்கணும்ல. கேட்கணுமில்லங்க. எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு செவனே இருந்தீங்கன்னா, அப்புறம் அவைங்க பாட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. ஒரு கண்டிஷன், அவன கட்டி தூக்கிட்டு வர சொல்லாரு. தூக்குடா அவன, இங்க கொண்டு வா, சென்னைக்கு வா. எம்ஜிஆர் ஸ்டைல்ல ஒரு காட்ட வேண்டியது தானே. சென்னைக்கு வா அப்படின்னு எம்ஜிஆர் கூப்பிட்டு ராமவரம் தோட்டத்தில வச்சு ஒரு காட்சிவாரு. அந்த மாரி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருக்குறோம். அந்த மாரி ஒரு முடிவுக்கு வந்து நீங்க செஞ்சா தானே அடுத்த கட்சிக்காரன் வேற ஒருத்தன் செய்யறதுக்கு அவன் யோசிப்பான். பயமா இருக்கு. ஏன்பா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டாருப்பா நம்ம சிஎம். இனிமே நம்ம வந்து கவனமா இருந்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம் வரும். எதுவுமே செய்யாம அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் எத பத்தியும் பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு பத்திரிகையாளர்கள சந்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு ஒதுங்கியே இருந்தீங்கன்னா, இந்த நாட்டில நடக்கிற கொடுமைகள், அட்டூழியங்கள், அநியாயங்கள், முன்னேற்றங்களோ இல்ல பின்னேற்றங்களோ இதெல்லாம் யார் வந்து தெரியப்படுத்துவா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லா பேப்பரையும் படிச்சிருவீங்களா? எல்லா இங்கிலீஷ் சேனலையும் பார்த்துருவீங்களா? எல்லாரும் சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டு பொழுதனைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? அப்ப ஒரு 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 அரசு தரப்பு நிறுவனத்தோடைய செய்தி நிறுவனத்தோட வேலை என்ன? அப்டேட் உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அது வந்து நீங்க தானே முடிவெடுக்கணும்.
ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்தித்ததுலாம் 4 பேர் 4 இடத்துக்கு போறவங்க. நீங்க பத்திரிக்கையாளர் மாரி ஊர் சுத்திலாம் வர முடியாது. ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துருச்சுன்னா, டக்குன்னு 4 பத்திரிக்கையிலேருந்து போயிருவான் ஆளு. அந்த மாரி உங்களாலாம் நம்ம வளரும்போது நம்ம அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போ பத்திரிகையாளர்களோட ஒரு ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிட்டா தானே அவர்கள் கேள்வி கேட்க இந்த மாரியா? அப்படிங்களா? சரிங்க. நான் எடப்பாடி மாரி நீங்க சொல்லாம, நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லாம, ஆமா எனக்கு என்னோட காதுக்கு வந்துருச்சு. எனக்கு பண்ணிடுச்சு. அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அவர் சம்மந்தப்பட்டவர் தூக்கிட்டு வர சம்மந்தப்பட்டவர அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறோம். அவருக்கு வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் அவர்களோட பேசி என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ல. வெளிய பகிரங்கமா சொல்லணும்ல. அத விட்டுப்புட்டு ஒண்ணுமே கேட்க மாட்டான். எதுவுமே கேட்க மாட்டான். ஏன்னே கேட்க மாட்டான். என்ன வேணாலும் பண்ணட்டும். நாங்க எதுவுமே பேச மாட்டோம். நாங்க கூட்டு சமரசம் பண்ணுவோம். பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னாக்கா, தவறுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? தவறுக்கு எப்படி சார் நீதி கிடைக்கும்? இதையெல்லாம் வந்து தயவு செஞ்சு அ மேலிடம் சிந்திக்கணும். என்னமோ கஷ்டப்பட்டு ஒரு 50 கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் உழைப்புக்கு பிறகு தமிழ்நாடு மேல வந்திருக்குது. தயவு செஞ்சு காப்பாற்றுவதற்கு மேற்கொண்டு அத வந்து அந்த வளர்ச்சிய நீங்க கொண்டு வராட்டி கூட மேற்கொண்டு வளர்ச்சிய கொண்டு வராட்டி கூட, இருக்கிற வளர்ச்சிய கெடுக்காம இருங்க போதும். நன்றி, வணக்கம்.